நம்பவே முடியல கொள்ளு இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குன்னு. கொள்ளு வந்து நல்லா கட்டி எடுத்து வச்சுட்டேன். குழம்பு வைக்கிறதுக்காக மாமியார்கிட்ட ஐடியா கேட்டிருந்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ண சொன்னாங்க. ஓகே, ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு போட்டு அதோட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ரெட் சில்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கணும். அதோடு சேர்த்து மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலர் மாறின உடனே நம்ம கட்டின கொள்ளையும் அதில் சேர்த்துக்கணும். நான் இது எப்படி நம்ம தண்ணி ஊற்றாமல் வேகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் விட்டு வதக்கி எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் விட்டு நல்லா வதக்கி எடுத்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தது. இப்போ இதோட நம்ம துருவின கேரட்டும், அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, தேங்காய் இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து இதையும் கொஞ்ச நேரம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் அந்த காலத்தில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய், கேரட் எல்லாமே ஓரளவுக்கு அந்த கொள்ளோட மிக்ஸ் ஆகி வேகணும். அந்த அளவுக்கு அப்படியே மூடி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. கொள்ளு வச்சு நீங்கள் எந்த மாதிரி ரெசிபி செய்வீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.